ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கள் ஒன்னாக. மக்கள் தலைவர் மு. பக்தவச்சலம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு நான் வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை நான் இங்கு ஆரம்பிக்கிறேன். பெரியவர்களே, நமது சகோதரர் மு. பக்தவச்சலம் அவர்களின் இளைய சகோதரர் மதிப்புக்குரிய சகோதரர் திரு மு. குலசேகரன் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்று பக்தவச்சலம் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக மூத்த அண்ணன் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்களால் இங்கு துவக்கி வைக்கப்பட்டது. நாம் 3 வருடத்திற்கு முன்னதாக பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்திலே நம்மளது எல்லா விஷயத்திலையும் எங்களை கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முதலில் என்னையாகட்டும், நமது பகுதி சகோதரர் திரு நாமதேவன் ஆகட்டும், அண்ணன் சி. எஸ். சின்னப்பனாகட்டும், எல்லோரையும் அரவணைத்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கருத்துரை கேட்டு எல்லாவற்றிலுமே ஒரு சிறந்த யோசனையை வழங்கி அதன் பிரகாரம் முடிவெடுப்பார். அப்பேற்பட்ட சகோதரர்கள் இன்று அரசியல் வாழ்க்கையில் கோலாத்தங்க வகையில் மு. பக்தவச்சலம் என்றால் யார் என்று அன்று தெரிந்தாலும் இன்று அதிகமாக தெரியப்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது இந்த கோலார் தங்கவையின் நிலைமையை பார்க்கும் பொழுது எல்லோருமே சொல்லுகிறார்கள், பக்தவச்சலம் ஒரு ஆள் இல்லை, அதனால இந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு. அப்பேற்பட்ட குடும்பத்தில் அன்பு சகோதரர் திரு குலசேகரன் அவர்கள் நம்ம எல்லாரும் பிரிந்து சென்றிருந்தாலும் அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் என்றென்றுமே விலகிக் கொண்டே இருக்கிறது. எங்கள் என்ன சார் நடுவார் இல்லை சார், நடுக்கெல்லாம் விட்டு நான் அரசியல்வாதி கொடுத்து நீ மைக்கில் பேசி வச்சுருந்தாண்டு எனக்கு ஒரு உட்காரத்துக்கு ஒரு இதுக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர் தான் எனக்கு. அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் ரொம்ப நாள் இப்போ கூட ஒரு சாவுக்கு போயிட்டேன். அந்த சாவில் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்ட்டேன். அப்போது எனக்கு எல்லாம் வந்துங்கண்ணா, ஏன்னா தைரியப்படுத்திடுவோம், நான் மண்ணு கொடுனான்ட்டு இட்டு போனேன். அந்த தைரியம் இப்போ கூட வாழ கஷ்டப்பட்டேன். எனக்கு வர்ற மாதிரியே இல்லை. ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக நான் வாழ்ந்தவர் கூட என்ன அவ்வளோ நெருக்கமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினச்சி இப்போ குலசேகர அதே மாதிரி தான். அண்ணன் வந்துட்டாருங்க, உட்காரண்ணே டீ காஃபி சாப்பிட்றது இல்லை, உட்கார ஒரு தாட்டி கேஷம்புலாக்கு போயிருந்தோம் ஓட்டு கேட்க. அப்போது அங்கே சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க, நம்ம கொடுத்து அனுப்பிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கான. இதை சாப்பாடு நீ கொஞ்சம் சாப்பிட்றாங்க. இல்லை நீ சாப்பிட்டு குடிச்சேன்னா கொஞ்சம் ஒரு பழத்தை கொடுத்தாரு, அது சாப்பிட்டு. அது மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து சாப்பிட வைக்க வேண்டியது ஒரு இது இருக்குது. அப்படி வாழ்ந்தவங்க அந்த ஃபேமிலியில் ஒரு அண்ணன் தம்பி போல இல்லை. ஒரு லெட்டரில் எப்படின்னாக்கா ஒரு பக்கம் ஒரு இலை, ஒரு பக்கம் ஒரு இலை, சென்டரில் காம்பு. அந்த காம்பை தான் புரட்சி தலைவர். இந்த பக்கம் குலசேகர், இந்த பக்கம் அண்ணன் பக்தாச்சலம். அப்படி இந்த மைன்ஸ் பகுதிக்கு ஒரு உணர்வை கொடுக்க மாட்டேன்னு இருந்தாங்க கவர்மெண்ட்டில். இவர் தான் பண்ணவர். அப்படி குலசேகர் கூட அதுக்காக ரொம்ப போராடினார். அந்த பக்கம் கவுன்சிலராக இருந்து இந்த மாதிரி யாருக்கும் வராது.
வந்து ரொம்ப அன்பா மக்கள்கிட்ட கோலார் தங்கவயலில் வாழ்ந்தவங்க இந்த ரெண்டு பேர் போன பிறகு கோலார் தங்கவயல் மட்டும் இல்லை, கர்நாடகா ஸ்டேட்டில் தமிழ் உணவை ஊட்ட வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி சட்டசபையில் கூட அண்ணன் பக்தாசலம் அவர்கள் தமிழில் பதிவு பெறுமாறு இருப்பார். ஆனால் அண்ணன்கிட்ட போய் சொன்னார், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கிட்ட, எப்படி என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன பாஸ் வார்த்தாச்சுன்னு எழுதினார். அவர் தைரியத்தை கொடுத்து அனுப்பினார். அப்படி அவர் இருந்தார். இந்த உணர்வுகள்லாம் கேஜப்பில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அண்ணன் இல்லாததுனால, குலசேகர் இல்லாததுனால எனக்கு ஜாஸ்தி பேச வேண்டியிருந்தால் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் அவர்கள் பல சாதனைகள் செய்திருக்கின்றார். தங்கவயலை பொறுத்தவரை 35 வார்டுலையும் அந்தந்த மக்களுக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு எல்லாம் நல்லதே அவர் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சாதனை இதற்கு மேல் யாரும் இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா திரையில் அவர் அனைவருக்கும் எடுத்து கூறி, அதே போன்று அவர் பாடிய பாட்டு மூலமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ மக்களுக்கு அந்த நன்மைகள் எல்லாம் அவர் செய்து, அதே போன்று இந்த கோலார் தங்கவயல் என்று சொன்னால் அகில இந்திய அளவில் கோலார் தங்கவயலுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. The word deepest second, இந்த மைண்ட்ஸை பத்தி அகில உலகத்துக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல வந்து மாண்புமிகு தலைவர் பக்தவத்சலம் ஐயாவை எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தியதை மனதில் வைத்துக் கொண்டு, அவர் பாடிய பாடலை இவரும் மனதில் வைத்துக் கொண்டு, பக்தவத்சலம் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து வார்டுகளிலும் அவர் சாதனைகள் செய்திருக்கின்றார். எத்தனையோ நகராட்சி தலைவராக இருந்திருக்கலாம் நகரசபைக்கு, ஆனா தலைவர் வந்து ஹிஸ்டரி 6 தடவை நகரசபை தலைவராக இருந்தாருன்னு சொன்னாக்கா ஜனங்களுக்கு அவர் செய்த சாதனைகள் அதையெல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு, நம் உடன் பிறந்த அண்ணன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றாரே, நாம் அவருடன் பிறந்து இருக்கின்ற காரணத்தினால் நாமும் தங்கவயல் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு எல்லா மக்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார்கள். நம் பிரகாஷ் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் அவர்கள் எவ்வளவோ நன்மைகள் எல்லாம் தங்கவயலில் சேர்ந்து நல்லது செய்தார். இப்பொழுது கூட சொல்றாங்க தலைவர் இல்லை இல்லைன்னு, என்ன செய்வது? இறப்பு பிறப்பு ஆண்டவரால் எழுந்திருந்தாரு, அது நம்ம கையில ஒண்ணு இல்லை. அவர் இறந்த பிறகு கூட தங்கவயல் வரலாற்றில் சிட்டி முனிசிபாலிட்டி எதிரில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகம் செய்யும் பொழுது இருந்த மக்கள், அதே அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த முனிசிபாலிட்டியில தலைவர் இறந்த பிறகு வந்தாருன்னு சொன்னா அவர் செய்த சாதனைகள் இங்கே அனைவரும் வந்திருப்பது காரணமாக அதிகம் பேச விரும்பவில்லை. நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்து வணக்கம். இவங்க உங்களுக்கு அழைப்பு தந்தார்கள். இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமானது குலசேகரன் என்பவர் வந்து இறந்து விட்டாங்க. அவருக்காக ஒரு 4 வார்த்தை பேச வாங்க. அவருக்கு 4000 வார்த்தை பேசினா கூட அது பொருந்தாது. தங்கவயல்ல சிங்கம்னு சொல்லுவாங்க, சிங்கம் மாறுமுகம். அடுத்து சிங்கம் வந்து அண்ணன் பெரியவர் பக்தவத்சலம். இளம் சிங்கம் என்று சொன்னால் அது குலசேகரன் தான். இந்த 35 வாடியும் ஜனத்தை சேர்க்கணும்னு சொன்னா குலசேகரன் 1000 பப்ளிக் நிற்கும். குலசேகர் மாதிரி யாரும் வந்து எங்க ஆட்சி நடத்த முடியாது. குலசேகரன் வந்து சாம வரையில பதவியில் இருந்தவர். அங்கே பேரறிஞர் அண்ணா வந்து சாகம் முதல்வராக இருந்தார். அம்மா அவர்கள் சாகம் முதல்வராக இருந்தாங்க. புரட்சி தலைவர் சாகம் முதல்வராக இருந்தார். ஆனா அண்ணா பக்தவத்சலம் சாகும்போது கூட எம்சியா இருந்தார். குலசேகரனும் எம்சியா இருந்தார். இவங்க 2 பேருக்கு என்ன அவருடைய சாதனை சொன்னா, நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தாண்டா அண்ணன் தம்பி என்ற கருத்தை சொன்னவர் புரட்சி தலைவர்.
குலசேகரன் அவன் ஈஸியாக எடுக்க முடியாது. நானும் குலசேகரன் எங்கன்னா நின்றுந்தா பெரிய ஆள் அனுப்புவார். அவங்க 2 பேரும் என்ன பேசினுக்கிறாங்களா, எங்கே எடுத்து போகிறாங்க தெரியாது. அந்த அளவுக்கு அரசியல் பண்ணுவாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமாடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடான்னு சொன்னாங்க. என்னத்துக்கு அது சொன்னாங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. அப்ப நிருபர்களெல்லாம் போய் கேட்கிறாங்க, என்ன தலைவா உங்க ஆசை நிறைவேறிச்சா, நாற்காலியை பிடிச்சிட்டீங்கன்னும் போது அவர் சொன்னாரு, இந்த நாற்காலி எனது இல்லை, இந்த ஒரு கால் வந்து எனக்கு மக்கள் தந்தது, இன்னொரு கால் வந்து எனக்கு தாய் தந்தது எங்க அம்மா, 3வது கால் வந்து என் அண்ணா தந்தது, 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் ஒரு கால் அப்படின்னு சொல்லும் போது நிருபர்கள் பேடர் ஆயிட்டாங்க. பட்டுக்கோட்டையை பத்தியா நீங்க ஒரு காலில் உட்காந்துக்கிறீங்க போது அவர் கருத்தான பாடல்களை எழுதிதான் சினிமாவில் எனக்கு ஸ்டார் வந்தது. அது போல இந்த ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா என்று ஏன் சொன்னா, கதையில 4 கால் மண்டபம் கட்டிக்கிறாங்க. ஒரு காலு வீரன், வீரமகன், வெற்றி மகன், வெற்றியே காணும் துணிந்து நின்ற தங்கவேலுக்கு அயராத உழைத்த மகனை தந்த பாப்பாமாவுக்கு ஒரு கால். அடுத்து இந்த நாட்டுக்காக மக்களோடு மக்களாய், மக்களின் தொண்டனாய், மக்களாக இருந்து மக்களை தூக்கி மக்களே பொதித்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அண்ணன் பக்தவச்சத்துக்கு ஒரு கால். எங்க அண்ணா வந்து இந்த ஊர்ல நல்லது செய்யணும், மக்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்னு உழைத்த தயாளனுக்கு ஒரு கால், அவங்க தம்பிக்கு. இந்த 3 பேர் காலில் அயராத உழைத்து நோய்வாய்ப்பட்டா கூட மக்களை சந்தித்த குலசேகரனுக்கு ஒரு கால். அதுதான் அந்த 4 கால் மண்டபம் அவர் கொண்ட சொந்தம். அந்த கோபுரம் இருக்கிறத அது ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜிஜே முருகேசன் அவங்க அப்பா. ஏன் என்று சொன்னா, தாய் கருவறையில் இருக்கும் வரை யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை, அடுத்து கல்லறையிலே தான் நிம்மதி இருக்கும். எங்க அண்ணனையும் குலசேகரனை பத்தி கேட்டப்புல நிறைய பேருக்கு தெரியும். நானே சொல்லணும், நானே செய்யணும்ன்றதெல்லாம் இல்லை. எங்கேயோ ஒரு முதல்வர் இந்த உலகத்திலே வந்து மாண்புமிகு, திருமிகு, அழகுமிகு, ஆற்றல் மிகு, புரட்சி மிகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் போல் ஒரு தலைவர் இந்த உலகத்தில் பிறந்ததே இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எம்ஜிஆர் என்று சொன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. 1 2 3 4 5 6 காவேரி ஆறு, பவானி ஆறு, தந்தை பெரியாறு, ஜெய்பீம், அம்பேத்கர், யாரு எம்ஜிஆர். இந்த ஆறுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவருமே வந்து என் தம்பி பக்தவச்சத்தை விட்டு போறான், என் தம்பிக்கு வாக்களிங்க ஓட்டு கேட்ட ஒரே ஒரு லீடர் வந்து ஒரு முதல்வர் ஓட்டு கேட்டார், நான் தகவல் இல்லை, அண்ணன் பக்தவச்சிருக்கான். என் தம்பியை விட்டு போறாரு, அவர் ஒரே அண்ணன் சக்கரபாணி, என் தம்பியை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அடையாளம் காப்பிச்சவரு. அண்ணா திமுக என்று சொன்னா தமிழ்நாட்டில் தான் அண்ணா திமுக, இங்க பக்த அண்ணா திமுக. பக்தனை இல்ல, இன்னைக்கு அண்ணாவும் இல்ல, திமுகவும் இல்ல. உழைப்பவருக்கு யாரும் நீங்க நன்றி தெரிவிக்கிறது இல்ல. யாரோ வருவாங்க, யாரோ பேசுவாங்க, யாரோ போயிடுவாங்க, நம்ம எங்க கூட தெரியாது. அயராத உழைத்து மக்கள் மனதில நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் இவங்க அண்ணன் தம்பிங்க. குலசேகர் நின்னிடத்துல எல்லாம் 4 முறை வெற்றி பெற்றாரு. யாருக்கா நீனாலும் ஜெயிச்சிருவோம் வந்தாலும். என்ன மட்டும் சாவுக்குள்ள ஒரு வாரம் இருக்குது. என்னவோ திடீர்னு கூப்பிட்டு 1000 ரூபாய் கையில கொடுத்து பெட்ரோல் போட்டுவான்னு சொன்னாரு. சரி வாங்கி வச்சுக்கினேன். அதே போல வேணுமே சரி கவுன்சிலரு, நானு, ரமேஷ் என்ற ஒருத்தர் பெரிய 4 பண்டார் லைன்ல உட்காந்துக்கிறோம். லாஸ்டா குட்டை பிஸ்கட் கொடுத்தாங்க. எனக்கு 2 பிஸ்கட் கொடுத்து கப்பல் இருக்கிற டீயை பாடி ஊதுனாரு. அதுதான் லாஸ்ட் கட்டமே. அப்ப கூட எனக்கு தான் தந்தாங்க. தங்க வழியில அவர் பேரை சொல்லி வாழ்ந்தவர்கள் நிறைய, அவரை சொல்லி படிச்சிருக்கிறவன் நிறைய, அவரை சொல்லி ஏமாத்துறவன் நிறைய. அவன் யாரா வந்துக்கிறானா இப்போ, அவரை பத்தி பேசுறானா இப்போ? அந்த நல்ல உள்ளங்கள் தான் வரும் இங்க பேசுறதுக்கு. ஏன் சொன்னா அவர் நின்றால் ஒரு நிலை, அவர் பேசினார் ஒரு கலை, அவர் வைத்தார் புரட்சி தலைவருக்கே சிலை. அவர் இன்று இல்லை. ரோஜா என்றால் பாசம், முல்லை என்றால் வாசம். அந்த அண்ணன் தம்பிங்க முல்லை பூவை பட்டுவார், வாசத்துக்கு நிற்காது. ரோஜாவை பட்டுப்பார், பாசத்துக்கு நெருங்கி இருக்கும்.
அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்திருந்தா இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் தெரிஞ்சா, எங்க பார்த்தாலும் அடிக்கடி, யாரும் கேட்கறதுக்கே ஊர்ல ஆள் இல்ல. யாரு நம்ம கூப்பிடுறது, யாரு கேட்கறது, யாரு இருக்கிறாங்களோ நம்ம பின்னால நிக்கிறதுக்கு நம்மளுக்கே நாட்டி இல்ல. ஊர் விட்டு போயிடலாமான்ற எண்ணம் வருது. எங்க மாதிரி சண்டை, சின்ன சின்ன பசங்க 4 ஒரு வீல்ல போறது, 3 பேர் வண்டியில போய் விழுந்து சாவுறது, இதையெல்லாம் கேட்க இங்க ஆள் இல்ல. ஏன் என்று சொன்னா அண்ணன் பத்த வச்சலம் இல்ல, பாசத்துக்குரியவர். யாரை பார்த்தாலும் தோல் மேல கை போடுவாரு, யாருக்கிட்டையும் பேசுவாரு. அது பாரு ஜனார்தன் ஓட்டிக்கிட்டு நின்றுக்கிறாரு, அங்க பாரு பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அங்க பாரு கறிக்கடை கிட்ட இருக்கிறாரு, இப்படியே சொல்லுவாங்க. அதே மாதிரி தகவல போய் நின்னா எங்க பார்த்தாலும் அவர் கலர் தான் தெரியுது. முஸ்லிம் தகவல நின்னா தெரியுது, ரோட்ல போனா தெரியுது, சட்டையில கூட அவர் முன்ன நிற்கிறாரு. அவர் மக்களுக்காகவே உயிர் கொடுத்து மக்களாலேயே வாழ்ந்து அந்த மக்களே தூக்கி சென்றாங்க. அதுக்குதான் அன்னைக்கு புரட்சி தலைவர் பாடி வச்சாரு, 4 பேருக்கு நன்றி, தாய் இல்லாத அகதிக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த 4 பேருக்கு நன்றி என்று கூறினார். அவங்க யார் தூங்கினாங்களோ அவங்களுக்கு நன்றி. அதுபோல இவரை பத்தி பேசுறதுக்கு தங்க வயல்ல எதுவுமே கிடையாது. எல்லா ஆபீஸ்லயும் போய் பாருங்க, இந்த முனிசிபாலிட்டியில போய் பாருங்க, ஒரு காட்டா ஆவரத்துல ஒரு ஆள் கிடையாது. யார் போய் எது கேட்டாலும் நாங்க அவர் வந்தாரா ஏன் மாட்டாட்டியா, நம்ம பேசுறதே தெரியாதவங்க ஆபீஸ்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டிங் போர்டு ஆபீஸ்ல போய் பார், ஹெட்போன் போட்டுன்னு எல்லாம் போன்ல விளாண்டுக்கிறாங்க, யாருக்கும் மரியாதை இல்லை. இது போலதான் இந்த ஊர் இந்த மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் வாய்க்கீழ பேசுவாங்க, வேண்டியில்லை நான் இப்படி நான் அப்படின்னு. இவரெல்லாம் அப்படியெல்லாம் பேசுறது இல்லை. அவர் நின்றால் மீட்டிங்கு, சென்றால் ஊர்வலம். என் தலைவர் அண்ணன் பக்தர்கள் பேர சொன்னா 3 முன்ன நாங்க கேட்டப்ல இன்னைக்கு அண்ணன் இருக்கிறானா? யாருமே இல்ல. பேரையில டிக்கெட் கீச்சுவது அவருக்கு என்ன தெரியும்? நாங்க தலைவர்கள் டிக்கெட்டை கீச்சுவது. அவருக்கு தம்பி உணர்ந்தியா இருந்து அவர் இங்க இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அன்பு 3 எழுத்து, அறிவு 3 எழுத்து, அறிவுக்கு உணர்ந்து இருக்கும் காதலி 3 எழுத்து, காதலிக்கு பலன்படுத்திய கரங்கள் 3 எழுத்து, அண்ணா உனக்கு 3 எழுத்து, அண்ணா பக்த வச்சா அண்ணாவே உனக்கு 3 எழுத்து என்று கூறி விடைபெறுகிறேன். தம்பி குலசேகர் அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, வாழ்கிறே, நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னதாக பேசிய அன்புக்குரிய குலசேகர் ஒரு சரித்திரம் உண்டு. சாதாரணமாக ஏதோ விஷயத்தில் பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்கன்றதெல்லாம் அவர்கள் செய்த சாதனையை பொறுத்து. இன்றைக்கு மரியாதைக்குரிய பக்தவச்சலம் அவர்கள் தம்பியுடையான் படைக்காஞ்சான் என்ற வகையில் சகோதரர் குலசேகரன் அவர்களை தன் சோலுக்கு சமமாக வைத்து எந்த ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு எலெக்ஷன் ஆகட்டும், அதற்கு அவரை ஒப்பிட்டு செய்வார், போவார். அழைத்து இளைஞர் படை வேண்டுமா சொல்லு, அதில் மகளிர் வேணுமா யாருக்கு சொல்லணுமா அங்கே சொல்லி, இப்படி எல்லாரையும் அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய திறன் வந்தது தம்பி குலசேகருக்கு. இன்றைக்கு பக்தவச்சலம் சொல்லிட்டு பேசும்பொழுதெல்லாம் குலசேகர்னு பேசுவோம். ஏன்னா 2 பேரும் இணையாக செயல்பட்டவர்கள் இந்த மக்களுக்காக. அதான் எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே 2 இருந்தால் தான் அது ரீதியான முறையில் செயல்படும். ஒரு 2 வண்டி ஓட்டம் இருக்கணும்னா மாட்டு வண்டி ஓடணும், 2 மாடு இருக்கணும். ஒரு ட்ரெயின் போனால் 2 தண்டவாளம் இருக்கணும். ஒரு பஸ்ஸை ஓட்டினா ஒரு நடத்துனர் ஒருத்தங்க, டிரைவர் ஒருத்தர் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இவர்களை பற்றி இணையாக சொல்லணும்னு சொன்னாக்கா, இன்றைக்கி தங்கவயல் தம்பி ராஜேசிங் சொன்னபடி அரசியல்ன்றது தங்கவயலில் மரடிச்சிருச்சு, தேய்ச்சி போச்சு, அது உயிராக இல்லை. இப்போ என்னைக்கு பக்தவச்சலம் மறைந்தாரோ அன்றைக்கே 3/4 செத்து போச்சு.
அதுக்கு அடுத்து கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட செத்து போச்சு. இன்றைக்கி அரசியலுக்காரன்றது எவன் மேலேயும் சொல்ல முடியாது. சொன்னாக்க என் எதிரில் வந்து சொல்லு. என்ன சொன்னன்னு நினைக்கிறியோ அது என் எதிரில் வந்து சொல்லு. அரசியலில் போராமல் பொச்சிருவு போட்டி இவெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கணும். இருந்தால்தான் நீ போகிற பார்த்து சரியாக இருக்கும், இல்லைனாக்கா இல்லை. ஒருத்தர் தம்பி நாமதேவன் வந்துட்டு இன்னைக்கு வளர்ச்சியில் போகிறான்னு சொல்லிட்டு போராமப்பட்டான்னா கொஞ்சம் வளர்ச்சியில் போயின்னுக்கிறான்றது அர்த்தம். அல்ல அவனை அழிக்கணும், அவன் வந்து ரொம்ப பண்ணுறான் ஆடுறான்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் வளர்ந்துட்டான்ற அர்த்தம். இதுதான் உலகத்தில் வந்து வாழ்க்கையுடைய மக்களுடைய பிரச்சனை. யாருக்குமே வந்துட்டு இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்ல வரல. இன்றைக்கி இந்த தங்க வயல் கேட்பாரற்று கிடைக்குது. கேட்பாரற்று தாய் இல்லை தகப்பன் இல்லை எவனுமே இல்லாத ஒரு ஊராக இருக்குது. இதுக்கு முன்னதாக வந்துட்டு ஓரளவுக்கு எவனாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டியானா ஐயோ இவனுக்கு வருவானுங்கப்பா, அதட்டுவானுங்க, பேசுவானுங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு விஷயத்தில் சொல்லணும்னு சொன்னாக்கா ஆர்டிஓபி ஆஃபீஸ் இல்லை, மெடிக்கல் சென்டர் இல்லை, மெடிக்கல் இல்லை, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லை, கோர்ட்டில் எந்த இடத்துலையுமே அதிமுக சேர்ந்த நாங்கள் போனோன்னு சொன்னாக்கா ஒரு வரானுங்கப்பா வேண்டாம் கொஞ்சம் தூரம் ஒதுக்குமோன்ற பாவனை இருந்தது. ஏன்னாக்கா அவன் தவறு செய்கிறத வந்து நாங்கள் தட்டி கேட்குவோம். ஒரு முறை டிஸ்க பிரச்சனை வந்திருக்குது. இதே 5th கிளாஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஆளுங்க இருந்த 4 பேர் 5 பேர் போலீஸ்காரர் அடித்து நைட்டு 1 மணிக்கு எடுத்துகிட்டு போகிறான். அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரி நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டாங்க, கால் ஒருத்தனுக்கு ஒடிச்சிட்டு இருக்கானா, போலீஸ்காரர் அடிச்சிருக்கிறான். நான் உடனே பக்தவச்சலம் அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஆகிருக்குதாமே விஷயம் எதனா வந்துச்சாங்க. இல்லை என்ன ஆச்சு, நாங்கள் இந்த மாதிரி. சரி நான் வரேன் நீ வா சொல்லிட்டு 2 பேருமே போகிறோம். நைட்டு 2 மணி. அப்போ வந்துட்டு ரெடின்னு ஒரு எஸ்ஐயாவை நாங்கள் போயிட்டு அவனை காட்டு மிராண்டி தானமாக ஒரு பெம்எல் எம்ப்ளாயி இந்திரகுமார்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் அந்த சப்டி மேலே எகிரி குடிச்சு கால் ஒடிச்சு இருக்குது. அந்த ஒடிச்ச கால்லையும் அவன் போலீஸ்காரன் அடிச்சிருக்கிறான். அப்போ நான் போயிட்டு அசிங்கமான வார்த்தை உள்ளே போய் நின்று திட்டி, மனுஷனடா நீ மிருகமாடா இப்படி பண்ணுறீடா, உனக்கு என்னடா புத்தி இல்லையாடான்னு சொல்லிட்டு போலீஸ் எஸ்ஐயை திட்டி அடிக்க போனவன். நான் கூட பக்தவச்சலம் அவர் வார்த்தைக்கு என்ன பேசணும் அவர் பேசினார், என் வார்த்தைக்கு நான் என்ன பேசணும் பேசிட்டு உடனே அவனை வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சோம். அந்த மாதிரி இன்றைக்கி எந்த வீரனாச்சி போய் செய்கிறானா கேட்குறானா, எவங்கிட்ட நான் போய் பேசுகிறானா, போலீஸ்காரன் வந்தாங்க கோமணம் ஏதாவது ஓடிடுறான் ஊரை விட்டு. அட்டுழியம். எஸ்பி ஆஃபீஸ் மாறப்பட்டு இருந்தது. நாங்கள்லாம் போராடினோம். போராடி இங்கே இருக்கிற எஸ்பிக்கு லெட்டர் கொடுத்து அங்கேருந்து டிஜிபி டிஜிஏ எல்லாம் போய் பார்த்து போகக்கூடாது, இது வந்து ஸ்பெஷல் ஏரியா, இங்கே இது தேவைன்னு சொல்லிட்டு நிற்க வச்சோம். இன்றைக்கி அது கேட்கறதுக்கு நாதி இல்லை. எஸ்பியை மாத்திரம் எஸ்பி ஒரு ஆஃபீஸ் இருந்து மாத்திரம் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆள் வேணும். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இங்கே மாத்திரம் அப்படியே குறைச்சிட்டான். போலீஸ்காரனெல்லாம் இட்டுன்னு போயிட்டான், எவனுமே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு ஜனவரி 1ன்றதுனால இன்றைக்கி யார் வந்தானாக்கா ரைச்சூர்லேருந்து போலீஸ்காரங்க 20 பேர் வந்துக்கிறான் காவலுக்கு. கேஜப்கார போலீஸ் இல்லை, ரிசர்வ் இல்லை. ஆனால் அன்னைக்கு பக்தவச்சலம் காவல்காரனாக இருந்தான் இந்த ஊருக்கு. ஒரு புறம் நாங்கள் இருப்போம், ஒரு புறம் குலசேகர் அவனுங்க இருப்பான். நாங்கள் காவல்காரனாக இருந்தோம், வேலைக்காரனாக இருந்தோம், கூலிக்காரனாக இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு தட்டி கழிச்சிட்டான் மக்கள். இதெல்லாம் நீ தட்டி கழிச்ச பிறகு நீ சத்தியமாக உருப்பட மாட்டேன். இந்த ஊரில் எவனும் உருப்பட மாட்டான். ஏன்னாக்கா உனக்கு இருந்த ஊதியத்தை நீ விட்டுட்ட, உனக்கு இருந்த வலுவை நீ விட்டுட்ட. பக்தவச்சலம் செத்தது இல்லை, இந்த மக்களால் தான் செத்தான் பக்தவச்சலம். ஏன் சொல்ல வரேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த பக்தன் என்னுடைய தம்பி பக்தன் அல்ல, உங்களுடைய பக்தன், அவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு பக்தனாக இருப்பான், வேலை செய்வான். ஆனால் சொன்னபடி பக்தவச்சலம் வின் பண்ணி இந்த ஊருக்கு செய்யாத சேவையெல்லாம் ஒருத்தனுக்கு அந்த பேங்க் தெரியாது. சிஎம் ஆரம்பங்க வாழ்ந்த காலத்தில் பேங்க் தெரியாது எவனுக்குமே. நாங்கள் வந்து பேங்க்குள்ளே போய் ஒரு நாளைக்கு 20 பேருக்கு லோன் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா
பேங்க்கில் வேலை செய்த நம்ம இவெல்லாம் இருக்காங்க, தெரியும் அவங்களுக்கெல்லாம். பயப்படுவானுங்க உள்ளே போனா, அப்படியேப்பா வந்துட்டாங்களா 20 பேருக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த காலம் இன்னைக்கு எவன் கேட்கறான்? சோடியம் லைட் எவனுக்குமே தெரியாது, பைப் லைன் போடுறது எவனுக்குமே தெரியாது, ரோடு போடுறது எவனுக்குமே தெரியாது. காட்டு மிராடி தனமா வாழ்ந்தான் அந்த ஊர்ல. இதுக்கெல்லாம் வெளிச்சம் காமிச்சது வந்து நாங்க. போதாக்குற பக்துவச்சலம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வேற கட்சிக்கு போனதுனால அது 2 முறை தோல்வியற்றது ஆயிடுச்சு. பக்துவச்சலம் அதிமுக இருந்தா, அதிமுக இருந்த ஒவ்வொரு தொண்டனும் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு பெண்கள் கூட, பெண்கள் மேடை ஏறி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அடுத்த லீடர்லாம் அடக்கின சரித்திரம் தங்கவயலில் உண்டு. சும்மா சொல்ல முடியாது. பக்தவச்சல் இதே அதிமுக இருந்திருந்தால் இன்னும் அவர் சாவர வரைக்கும் இந்த அதிமுக எம்எல்ஏவா தான் போயிருப்பாரு தவிர இப்படி எல்லாம் அகால மரணத்தில் போயிருக்க மாட்டாங்க. இருந்த போதிலும் இன்ன வரைக்கும் பேசணும் அத்தனை பேரும் சரி. புரட்சி தலைவர் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அம்மா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில, திருப்பத்தூர்ல, தருமபுரியில வராங்கன்னு சொன்னா நான் மார்க்கெட்ல பார்த்தா என்ன அன்பு போலையா அம்மா பார்க்கறதுக்கு நானும் வந்துருக்கிறேன் அன்புன்னு. கட்சி விட்டு போன பிறகு கூட அந்த நாள்ல கூட ஏன் அன்பு போலையா, நாங்க திருமணிக்கு போயிட்டு வரோம். இப்படி விசுவாசமா தான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்தினால தான் இந்த வீடு வந்து எல்லாருமே நினைச்சிருக்கலாம், அந்த குடும்பத்துக்கே தெரியும். பக்தவாச்சல பெட்ரூம்ல இருந்தா பக்தவாச்சல பெட்ரூம் வரைக்கும் போறோம், அன்பு வண்டி தான் போவான் அந்த குடும்பத்தில் இருக்கும்போது. இவங்க எல்லாம் கூட தூரம் ஒதுக்கி இருப்பாங்க. அது ஏதாச்சும் பிரச்சனை பேச நான் 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் வெளியே வருவோம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு இனப்பிரியா நண்பர்களாக, சகோதரர்களாக, அண்ணன் தம்பியாக வாழ்ந்து இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படியாப்பட்ட பிரச்சனையெல்லாம் வெட்டி போட்டு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க துண்டு துண்டா, அதே நேரத்தில் தான் நாங்கள் போய் கூட்டி நிறுத்தி அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்புவோம். ராவு 2 மணி 3 மணி இதை கேட்டுக்கிட்டு விட்டுட்டு போவேன். நான் 2 பேர் தான் வருவோம், 2 பேர் தான் நிற்கும். லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் அவர் இட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு நான் போவேன். ஆக கழகம் வேறு, நாங்கள் பழகின விதம் வேறு, தங்கவயல் மக்களுக்கு சேவை செஞ்சது வேறு. எல்லாம் வாய்க்கீழே பேசுறான், நான் இத்தகைச்சு அதுக்கு எவனும் கிழிக்கல, எவனும் கிழிக்கல. இது கீழ்க்கவும் முடியாது, கீழ்க்கிறதுக்கு ஆளும் இல்லை. தங்கவயல்ல என்னைக்கு அதிமுக எம்எல்ஏ இருந்து போனாங்களோ அது கடைசி ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து இப்ப வரவங்க என்ன பண்றோம், வில்லேஜ்காரர் தேர்ந்தெடுத்த ஆரம்பிச்சிட்டான். வில்லேஜ்காரர் தேர்ந்தெடுத்துட்டு பிறகு தங்கவயல நான் ஜெயிக்கிறேன்னு எவனும் முன்ன வரவே முடியாது. எலெக்ஷன் எண்ணிக்கலாம் போலாம், ஆனா ஓட்டை எவனால வாங்க முடியாது. நேரம் 2 மணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வேற வியாதிகள்லாம் இருக்குது. நம்மளாம் சக்கரை நோக்காரனுங்க, சோத்து டைமுக்கு போடலனாக்கா எல்லாம் வேதனைப்படுவாங்க. சரித்திரத்தை சொல்லணும்னாக்கா இதெல்லாம் ஒரு பாட புத்தகங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களே, எல்கேஜி, யூகேஜி, போயிட்டு இருக்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் பியூசி, செகண்ட் பியூசி, டிகிரி வரைக்கும் போறான் பாரு. அவெல்லாம் படிச்சா கூட பக்தவாச்சலம் குலசேகர் போன்றவர்கள் நாங்கள் எழுதிய சரித்திரத்தை எவனால மாற்ற முடியாது. அது இன்னும் அவங்களால எதுக்குகளுக்கு மீறி எவனால செயல்பட முடியாது என்பதுதான் உண்மை என்று சொல்லி அன்பு அண்ணன் அவர்கள், திரு அன்பு அண்ணன் தன்னுடைய குடும்பத்தை, பக்தவச்சலம் அண்ணன் அவருடைய குடும்பத்தை எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் என்பது இங்கு சிறப்பான கருத்துக்களை இங்கே எடுத்துரைத்து இருக்கிறார். அவருக்கு